ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் தமிழா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அரசோட சால்ட் கார்ப்பரேஷன் லிமிட்டட்லேருந்து வந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாங்க. பல்வேறு விதமான போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் சேல்ரி பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கே 50,000 சேல்ரி கிடைக்கிது. இந்த போஸ்டிங் இன்டர்வியூ மூலமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த போஸ்டிங்க்கு மெயில் மூலமாக தான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு மார்ச் 31 வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. என்ன போஸ்டிங்கு, என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். 5 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ டெப்யூட்டி மேனேஜர் போஸ்டிங்க்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பர் மந்த்லி சேல்ரி பார்த்திங்கன்னா 50,000 கொடுக்குறாங்க. டெப்யூட்டி மேனேஜர் டெக்னிக்கல் ஃபீல்டில் நம்பர் ஆஃப் போஸ்ட் 1 கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேல்ரி பார்த்திங்கன்னா மந்த்லி 50,000 கொடுக்குறாங்க. டெப்யூட்டி மேனேஜர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களுக்கும் சேல்ரி 50,000 தராங்க பர் மந்த்துக்கு. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங்க்கு சிவில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் போஸ்ட் 1 இருக்குது. 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களுக்கும் சேல்ரி 50,000 கொடுக்குறாங்க. சூப்பர்வைசர் போஸ்டிங்க்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களுக்கு சேல்ரி பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு 35,000 கிடைக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டெப்யூட்டி மேனேஜர் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீல்டில் பிஇ பிடெக் எலக்ட்ரிக்கல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களுக்கு 6 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த ஃபீல்டில். டெப்யூட்டி மேனேஜர் டெக்னிக்கல் போஸ்டிங்க்கு பிஇ பிடெக் மெக்கானிக்கல் டிகிரி முடிச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 6 to 7 இயர்ஸ் இவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த ஃபீல்டில். டெப்யூட்டி மேனேஜர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பிஇ பிடெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களுக்கு 6 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் போஸ்ட்டில் பிஇ பிடெக் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களுக்கு 6 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த ஃபீல்டில். சூப்பர்வைசர் போஸ்டிங்க்கு ஐடிஐ ஃபிட்டர் வித் எனி பிஜி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷனை இமெயில் மூலமாக தான் சென்ட் பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபுல்லாக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும். requirement@dnsalt.com இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட் என்ன போடணுன்னா அப்ளிகேஷன் ஃபார் நீங்கள் எந்த நேம் ஆஃப் த போஸ்ட்டுக்கு சென்ட் பண்ணுறீங்களோ அந்த நேம் போட்டுறணும். பின்ன உங்களோட நேம் போட்டு சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் ஃபார் பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ்க்கு எடுக்கிறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபர்தர் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இருந்தால் www.dnsalt.com இந்த வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதுதான் தமிழ்நாடு சால்ட் கார்ப்பரேஷன் லிமிட்டோட அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் கேட்டிருக்க டீட்டெயிலாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக அட்டாச் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 31 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமும் எலிஜிபிளும் இருந்தால் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.